ஆமாண்டா, உயிரோட இருக்கக்கூடாது, உயிரோடவே இருக்கக்கூடாது. அதனால தான்டா நீ எனக்காக விஷங்களை வச்சு பேர நான் உனக்கு மாத்தி வச்சேன். சாரி மச்சான். சந்தியா எங்க போயிட்டு அவன் புருஷன்? அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா எப்ப பாரு எஸ்டேட் போயிடுறான். ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், யார்கிட்ட சொல்றது? பூர்ணிமா செத்து போயிட்டால, அந்த சோகத்துல நம்ம கார்த்தி தற்கொலை பண்ணிக்கிட்டான். டேய், கார்த்திக் என்னடா பண்ண? கார்த்திக் என்ன பண்ண? டேய், என்னடா ஆச்சு? என்னாச்சு? என்னாச்சுடா? சொல்லி தொலைடா. என்னாச்சு சொல்லுடா. டேய், கார்த்திக் என்னடா பண்ண? பாடியை யார் முதல்ல பார்த்தது? அவரை மட்டும் கொஞ்சம் ஃபர்தராக ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்கள் என்கொயரிக்காக. அவங்க அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? முதல்ல ஆம்புலன்ஸை வர சொல்லுங்கள். பாடியை மார்ச்சுரிக்கு அனுப்பி வைங்க. மற்ற விஷயங்கள்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். பப்ளிக்கை கிளியர் பண்ணுங்கள். பப்ளிக்கெல்லாம் கிளியர் பண்ணுங்கள். யோ, இன்னைக்கு கோயிலில் கரகாட்டம் நடக்குது, அங்கே போய் வேடிக்கை பாருங்க. என்ன பண்ணுறீங்க? ஏய், என்னையா பப்ளிக் பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க, விளையுங்க. என்ன வேடிக்கைங்க? நாளைக்கு கோர்ட்டுக்கு வருவீங்கல்ல சாட்சி சொல்ல. இப்போ பாரு, துண்டை காணன் துணியை காணன் எல்லாரும் ஓடுவானுங்க. என்னைக்கு தான் திருந்த போகிறானுங்களோ. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் எப்படி ஆச்சு? சாரி சார், சாரி. நான் உங்க கூட கொஞ்சம் தனியாக பேசலாம். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த கொடைக்கானல்லையே பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நீங்க. உங்க வீட்டில் அடுத்தடுத்து இப்படி ஒரு சம்பவங்கிறது எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஆனா இட்ஸ் a clear கேஸ். இது கண்டிப்பா ஒரு சூசைட் கேஸ் தான். மற்றபடி இந்த டெத்தில் உங்களுக்கு வேற யார் மேலே டவுட் இருக்கா சார்? எதிரின்னு சொல்லிக்க எனக்கு என் பையனுக்கு யாருமே இல்லையே சார். ஆம்புலன்ஸ் வந்து பாருங்க. பாடியை மார்ச்சுரிக்கு சொல்லுங்க. ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் சார், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். யாருக்கும் சாப்பிட்ற ஐடியாவே இல்லையா? எத்தனை நாள் தான் போனவன்னு நினைச்சு பட்னியா இருப்பீங்க?
எங்களுக்கு மட்டும் சோகமே இல்லையா? சாப்பிடுங்க, சாப்பிடு பாப்பா, எடுத்துக்கோ. அவங்க வேற மேலே பட்னியா இருப்பாங்க. நான் போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். சந்தியா, சாம்பார் இருக்கு, ரசம் இருக்கு, சாப்பாடு இருக்கு. ஏய், என்ன சந்தியா இது? தூக்க மாத்திரியா? ஓ, சூசைட் பண்ணிக்க போறியா? பண்ணிக்க. சந்தியா, ஓ 20 மாத்திரையா? நீ இதை போட்டுக்கோ. நீ சாகிறதுக்கு எப்படியும் ஒரு 3 மணி நேரம் ஆகும். எனக்கு அது போதும். நான் என் வாழ்க்கையில் நினைச்சதை ஒரு முறையாவது வாழ்ந்துருவேன். அப்புறம் அப்படியே உன் பக்கத்தில் படுத்து செத்து போயிடுவேன். என்ன ஆகும் யோசிச்சு பாரு. புருஷன் அவர் தற்கொலை பண்ணிப்பாரு. நம்ம 2 பேரும் இந்த மாதிரின்னு ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சிரும். அப்புறம் எந்த குடும்பத்துக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டியோ அது எல்லாம் வேஸ்டா போயிடும். சரி, சாப்பிடு. சீக்கிரம் எல்லாத்தையும் போட்டுக்கோ. எல்லாத்தையும் போட்டுக்கோமா. ஏய், என்னாச்சு? ஏன்டா என்ன நிம்மதியா சாக கூட விட மாட்டேங்கிற? ஹேய், டென்ஷன் ஆகாத சந்தியா. நான் இருக்கேன்ல, உன்னை நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இவ்வளவு கஷ்டப்படுறேன் நானு. போறவங்க போட்டோம், உன் புருஷன் மட்டும்தான் இருக்கான். அவனே நான் கொன்னுடுறேன். அதுக்கப்புறம் நாம 2 பேரும் தானே. ஆனா உடனே அவனை கொன்னு வச்சுக்க எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். கொஞ்ச நாள் ஆகட்டும், பொறுமையா கொள்றேன். அது வரைக்கும் நீ பொறுமையா இரு. நாம 2 பேரும் சண்டை நல்லா வாழணும் சந்தியா. என்ன சந்தியா, ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு என் பின்னாடியே வந்தியா? உலகத்தில் உங்ககிட்ட மட்டும்தான் அப்படி நடந்துப்பேன். இது குழந்தை சந்தியா. உன்கிட்ட பேசணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க என் புருஷனையும் இழந்துருவேணும்னு. உன்னை இப்படியே விட்டா நீ அவரையும் கொன்னுடுவ. இதெல்லாம் நீ பண்றதுக்கு காரணம் நான் தானே. என்ன நீ அடைஞ்சிட்டா உன்னோட ஆசை அடங்கிடும்ல. அதுக்கப்புறம் நீ என்ன தொல்லை பண்ணக்கூடாது. இப்ப வேண்டாம். நாளைக்கு மலைக்கு மேல இருக்கிற அருவிக்கு வந்துரு.
சந்தியா உன்னை நானே கொண்டுட்டேன் சந்தியா. நீ கிடைக்கிறங்கிற வரல பூர்ணியை கொண்ட, என் உயிர் நண்பன் கார்த்தியை கொண்ட. இப்போ சந்தியா சந்தியா நீ இல்லாம இந்த உலகத்துல நான் எதுக்கு இருக்கணும்? நானும் உன் கூட வந்துடுறேன். சந்தியா நானும் சாகணும், நானும் சாகணும், நானும் சாகணும், நானும் சாகணும், நானும் சாகணும், நானும் சாகணும், நானும் சாகணும். சந்தியா நான் சாகணும், 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 நான் சாகணும், 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 சாகணும். நீ சாகணும். ஆமாண்டா, நீ சாகணும். என் மேல இருக்கிற பெரித்தனமான ஆசைனால நீ ஏற்கனவே 2 பேரை கொன்னுட்ட. உன்னை நீ உயிரோட விட்டா நீ எத்தனை பேரை வேணாலும் கொன்னுடுவ. நாங்கெல்லாம் நிம்மதியா இருக்கணும்னா உன்னை சாகடிக்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. நீ சாகணும், நீ சாகணும். சந்தியா நீ உயிரோட இருக்கல சந்தியா. உன் கையில நான் சாகுறதுல எனக்கு சந்தோஷம் தான் சந்தியா. உயிரோட இருக்கல, அது போதும் சந்தியா, அது போதும் போதும். சந்தியா சந்தியா நல்லா சரி. இப்படிதான்
நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு அது போதும் சந்தியா. கார்த்தி, பூரணி, இங்க வாங்கல, வரமாட்டீங்களா? இப்போ நாங்கள்